ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல். நம்ம இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, வின்ஜோ ஆப்ல ரெஃபரல் ப்ரோக்ராம் பத்தின டீடைல்ஸை நம்ம இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்க போறோம். ஓகே, அதாவது உங்களுக்கு தெளிவாக சொல்லணும் அப்படின்னா, நம்ம எப்படி ரெஃபரல் அமௌண்ட்டை இன்க்ரீஸ் பண்றது, நம்ம எப்படி ரெஃபரல் அமௌண்ட் வித்ட்ரா பண்ணக்கூடிய லிமிட்டை இன்க்ரீஸ் பண்றது சொல்லிட்டு இதை பத்தின டீடைல்ஸ் வந்து நம்ம தெளிவாக பார்க்கலாம். அதனால இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இது போல இன்ட்ரெஸ்டிங்கான நிறைய வீடியோஸ் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஓகே. இப்போ இந்த வின்ஜோ அப்படின்ற இந்த ஆப் வந்து எதுக்காக யூஸ் ஆகுது அப்படின்னா, நம்ம வந்து கேம்ஸ் ப்ளே பண்ணி நம்ம அதன் மூலமா வின் பண்ற அமௌண்ட்ட நம்ம நம்முடைய பேங்க் அக்கவுண்ட்க்கு வித்ட்ரா வந்து பண்ணிக்கலாம். இதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஆப் வந்து யூஸ் ஆகுது. ஓகே. இப்ப நீங்க வந்து இந்த ஆப்ல இருக்கக்கூடிய ஒவ்வொரு கேம்க்கு தகுந்த அமௌண்ட்ட நீங்க வந்து பே பண்ணி கட்டி நீங்க விளையாடி வின் பண்ற அமௌண்ட் தான் பேங்க் அக்கவுண்ட்க்கு வித்ட்ரா பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். ஓகே. இப்போ வந்து பாருங்க, நான் இந்த ஆப்போட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல குடுத்திருக்கேன். டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கக்கூடிய இந்த ஆப்ப நீங்க வந்து இன்ஸ்டால் பண்ணும்போது உங்களுக்கு வந்து போனஸ் அமௌண்ட் வந்து கிடைக்கும். இப்ப நீங்க அந்த போனஸ் அமௌண்ட்ட வச்சு நீங்க கேம ப்ளே பண்ணி வின் பண்றீங்க அப்படின்னா, அந்த அமௌண்ட்ட நம்ம வந்து பேங்க் அக்கவுண்ட்க்கு வித்ட்ரா வந்து பண்ணிக்கலாம். ஓகே. இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். உங்களுக்கு தேவைப்பட்டா டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கக்கூடிய இந்த ஆப்ப கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஓகே. இப்ப நம்ம இந்த ஆப்ல ரெஃபர் பேஜ்க்குள்ள வந்துரலாம். இப்ப இந்த ஆப்ல வந்து பாருங்க, உங்களுக்கு ரெஃபர் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் குடுத்திருக்காங்க. கீழ பாட்டம்ல இருக்கக்கூடிய ரெஃபர் அப்படின்ற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. இப்போ ரெஃபர் ஆப்ஷன் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா, உங்களுக்கு இந்த பேஜ் வந்து பாத்தீங்கன்னா வந்துரும். ஓகே. இப்போ வந்து பாருங்க, நிறைய பேத்துக்கு ரெஃபரல் அமௌண்ட் வந்து பாத்தீங்கன்னா ₹50, ₹40 இது போல தான் குடுத்திருப்பாங்க. ₹50, ₹40 இது போல தான் வந்து பாத்தீங்கன்னா ரெஃபர் பண்ணா கிடைக்கிற மாதிரி குடுத்திருப்பாங்க. இப்போ எனக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரெஃபரலுக்கு ₹160 வந்து தராங்க. எனக்கு ஏன் இப்படி தராங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து பார்க்கலாம். ஓகே. இப்போ இதுல வந்து பாருங்க, நான் வந்து இதுவரைக்கும் நான் 67 ரெஃபரல் வந்து பண்ணியிருக்கேன். ₹4010 வந்து பாத்தீங்கன்னா பேங்க் அக்கவுண்ட்க்கு வித்ட்ரா பண்ணியிருக்கேன். ஓகே. இப்போ அதுக்கப்புறம் இதுல வந்து பாருங்க, வித்ட்ராவபிள் அமௌண்ட் சொல்லிட்டு குடுத்திருக்காங்க. இப்போ இதுல வந்து பாருங்க, ₹1115 வந்து பாத்தீங்கன்னா நான் வித்ட்ரா பண்ணாமலே வச்சிருக்கேன். இது வந்து நான் ஏர்ன் பண்ண அமௌண்ட். இன்னும் இது வந்து பாத்தீங்கன்னா இந்த வின்சோ ஆப் இந்த வாலெட்லயே தான் வந்து பாத்தீங்கன்னா இருக்கு. இப்போ நான் வந்து பாத்தீங்கன்னா இன்னும் ₹1115 வித்ட்ராவல் வந்து பண்ணிக்கலாம். ஓகே. அதுக்கப்புறம் வந்து பாருங்க, இதுல வித்ட்ரா சொல்லிட்டு குடுத்திருக்காங்க பாருங்க. வித்ட்ரா ஆப்ஷன் வந்து நம்ம கிளிக் பண்ணலாம். இப்போ வித்ட்ரா ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டு உள்ள வந்தீங்க அப்படின்னா, இப்போ உங்களுக்கு நெக்ஸ்ட் இந்த பேஜ் வந்து வரும். இப்போ இதுல வந்து பாருங்க, இப்போ வித்ட்ரா பண்ணிக்கிற மாதிரி ₹30 இருந்து ₹75 வரைக்கும் வித்ட்ரா பண்ணிக்கிற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா குடுத்திருக்காங்க. ஓகே. இப்போ இதுலயும் சில பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா வெறும் ₹50 வித்ட்ரா பண்ணிக்கிற மாதிரி குடுத்திருப்பாங்க. சில பேருக்கு ₹100 வித்ட்ரா பண்ற மாதிரி குடுத்திருப்பாங்க. இது வந்து என்ன ரீசன்க்காக இப்படிலாம் வித்ட்ரா அமௌண்ட் குடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு அப்புறம் பார்க்கலாம். ஓகே. அதுக்கப்புறம் வந்து பாருங்க, இது வந்து நம்ம வித்ட்ரா பண்ணக்கூடிய அந்த டெய்லி லிமிட்ன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு நாளைக்கு ஒரு தடவ தான் வந்து பார்த்தீங்கன்னா, வித்ட்ரா வந்து பண்ண முடியும். இப்போ வந்து பாருங்க, நீங்க உங்களுடைய வாலெட்ல எவ்வளோ வச்சிருந்தாலும் சரி, எவ்வளோ வித்ட்ராவபிள் அமௌண்ட் இருந்தாலும் சரி, நீங்க ஏர்ன் பண்ண அமௌண்ட் இருந்தாலும் சரி, அதுல வந்து ஒரு நாளைக்கு ₹75 தான். என்னுடைய லிமிட் படி நான் வந்து பார்த்தீங்கன்னா வித்ட்ரா பண்ண முடியும். இப்போ நம்ம வித்ட்ராவல் பண்ற அமௌண்ட்ல இருந்து 5% வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து கமிஷன் வந்து எடுத்துப்பாங்க. இப்போ உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா, இப்போ ₹75 வித்ட்ரா பண்றீங்க அப்படின்னா, உங்களுடைய பேங்க் அக்கவுண்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா ₹71 தான் வந்து ரிசீவ் ஆகும். அவங்க வந்து கமிஷன் வந்து எடுத்துப்பாங்க. ஓகே. இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். கீழ வந்து பாருங்க, இப்போ நீங்க வந்து நீங்க உங்களுடைய பேங்க் அக்கவுண்ட் வித்ட்ரா பண்றதுக்கு யுபிஐ ஐடி வந்து நீங்க ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கான யுபிஐ கூகுள் பேலயோ அல்லது போன் பேல இருக்கக்கூடிய யுபிஐ ஐடி ஆட் பண்ணி நீங்க வந்து வித்ட்ரா வந்து பண்ணிக்கோங்க. ஓகே. இப்ப நான் வந்து உங்களுக்கு அமௌண்ட்ட வித்ட்ராவல் பண்ணி வந்து காமிப்பேன். பட் ஆல்ரெடி நான் வந்து இன்னைக்கே வந்து பார்த்தீங்கன்னா, வித்ட்ராவல் பண்ணிட்டேன் ஆல்ரெடி. அதனால வந்து பார்த்தீங்கன்னா, திரும்ப வந்து என்னால இன்னைக்கே வித்ட்ராவல் வந்து பண்ண முடியாது. நாளைக்கு தான் திரும்ப வந்து என்னால வித்ட்ராவல் பண்ண முடியும். அதனால இப்போ வந்து உங்களுக்கு வந்து வித்ட்ராவல் பண்ணி ஷோ பண்ண முடியாது. இப்போ நான் பேக் வந்துடுறேன். பேக் வந்துட்ட பிறகு இதோட புரோகிராமிங் இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ இதுல வந்து பாருங்க, ஸ்டார்ன்னு சொல்லிட்டு குடுத்துருக்காங்க பாருங்க. இந்த ஸ்டார் ஆப்ஷன். இந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்க. இந்த ஒரு ஆரோ இருக்கு பாருங்க. இத வந்து கிளிக் பண்ணுங்க. இப்போ நான் இத வந்து கிளிக் பண்றேன். ஓகே. இதுல ஸ்டார்ன்னு இருக்கக்கூடிய இந்த ஆப்ஷனை நீங்க கிளிக் பண்ணீங்க அப்படின்னா, நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு அடுத்து இந்த பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். ஓகே. இப்ப இந்த பேஜ்ல உங்களுக்கு டீடைலா வந்து குடுத்திருப்பாங்க. இதுல வந்து பாருங்க, லெவல்ஸ் அண்ட் பெனிஃபிட்ஸ் சொல்லிட்டு குடுத்திருக்காங்க. இதுல வந்து ஒவ்வொரு லெவலுக்கு ஏத்த மாரி தான் வந்து பாத்தீங்கன்னா, உங்களுக்கு அந்த ரெஃபரல் அமௌண்ட் அப்படின்றதும் கிடைக்கும். அதுக்கப்புறம் வித்ட்ராவல் லிமிட் அப்படின்றதும் கிடைக்கும். ஓகே. இப்ப நான் வந்து பாருங்க 8வது லெவல்ல வந்து இருக்கேன். இப்ப நான் வந்து 8வது லெவல்ல இருக்கிறதுனால தான் எனக்கு வந்து ஒரு ரெஃபரலுக்கு ₹160 வந்து தராங்க. அதே சமயம் நான் வந்து ₹75 வித்ட்ராவல் வந்து பண்ணிக்க முடியுது. நீங்க வந்து உங்களுடைய லெவல் இன்கிரீஸ் பண்ணும்போது 9வது லெவல் வரீங்க அப்படின்னா, இப்போ அதுக்கேத்த மாதிரியான அமௌண்ட் வந்து குடுப்பாங்க. இப்போ 9வது லெவல் வந்து பாருங்க, இப்போ வந்து அந்த ஒரு ரெஃபரலுக்கு ₹180 தராங்க. அதுக்கப்புறம் ₹105 வித்ட்ராவல் வந்து பண்ணிக்கலாம். அது போல வந்து பாத்தீங்கன்னா குடுக்குறாங்க. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா 10வது லெவலு. ஓகே. இப்ப நெக்ஸ்ட் அந்த 10வது லெவல்ல வந்து பாருங்க, இப்போ வந்து ஒரு ரெஃபரலுக்கு ₹200 தராங்க. அதுக்கப்புறம் வித்ட்ராவல் அமௌண்ட் ₹112 வந்து பாத்தீங்கன்னா குடுத்திருக்காங்க. இது போல வந்து பாத்தீங்கன்னா, இந்த லெவல்ஸ் வந்து இன்கிரீஸ் ஆகிட்டே போகும். இந்த லெவல்ஸ் எப்படி இன்கிரீஸ் ஆகுது அப்படின்னா, நீங்க வந்து நெறைய பேத்துக்கு உங்களுடைய இந்த ஆப்ப நீங்க ரெஃபர் பண்ணும்போது வந்து பாத்தீங்கன்னா, இந்த லெவல்ஸ் வந்து இன்கிரீஸ் ஆகும். உங்களுடைய ஸ்கோர் வந்து பாத்தீங்கன்னா இன்கிரீஸ் ஆகும். ஓகே. இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நெனைக்கிறேன். அதுக்கப்புறம் கீழ வந்து பாருங்க, சூப்பர் ஸ்டார் லெவல் பெனிஃபிட்ஸ் சொல்லிட்டு குடுத்திருக்காங்க. இப்ப இதுல வந்து நீங்க டீட்டெயிலா தெரிஞ்சுக்கலாம். இப்ப நீங்க எந்த லெவல்ல இருக்கீங்க? இப்ப நீங்க வந்து என்ன ஸ்டார் வாங்கியிருக்கீங்கன்னு சொல்லிட்டு இதுல வந்து பாத்தீங்கன்னா டீட்டெயிலா இருக்கும். அதுக்கேத்த மாரி தான் வந்து பாத்தீங்கன்னா, உங்களுக்கு அந்த ரெஃபரல் அமௌண்ட், வித்ட்ராவல் அமௌண்ட் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இருக்கும். இதுதான் வந்து பாத்தீங்கன்னா, அதுக்கான அட்டவணை. ஓகே. இப்ப பாத்தீங்கன்னா தெரியும். இதுல வந்து தெளிவா குடுத்திருக்காங்க. இப்போ உங்களுடைய இப்போ நீங்க எவ்வளோ ரெஃபரல் பண்ணியிருந்தா என்ன ஸ்டார்ன்னு சொல்லிட்டு அதுல வந்து குடுத்திருப்பாங்க. இப்போ அந்த ஸ்டாருக்கு போனா எவ்வளோ அமௌண்ட் கிடைக்கும்? அதுக்கப்புறம் எவ்வளோ வித்ட்ராவல் அமௌண்ட், வித்ட்ராவல் லிமிட் அப்படின்னு சொல்லிட்டு குடுத்திருக்காங்க. நீங்க பாத்தீங்கன்னா தெரியும்.
ஓகே. இப்ப இதுல நான் வந்து பார்த்தீங்கன்னா 2வது லெவல்ல இருக்கேன். அதாவது 11 ரெஃபரலுக்கு மேல வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது 11 பேத்துக்கு மேல இன்ஸ்டால் வந்து பண்ணியிருக்காங்க. நான் ரெஃபர் பண்ணது. ஓகே. இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நெனைக்கிறேன். அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து இப்போ 2வது லெவல்ல வந்து இருக்கு. இப்போ நீங்க வந்து 201 பேருக்கு ரெஃபர் பண்ணிட்டீங்க. அவங்க வந்து யூஸ் பண்றாங்க அப்படின்ற பட்சத்துல, இப்போ வந்து பாருங்க உங்களுக்கு வித்ட்ராவல் அமௌண்ட் ரூ. 100 வந்துரும். அதுக்கேத்த மாரி வந்து பார்த்தீங்கன்னா, அந்த அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா குடுப்பாங்க. ஓகே. அதுக்கப்புறம் நீங்க வந்து ஒரு 400 ரெஃபரல் வந்து பண்ணிட்டீங்க அப்படின்ற பட்சத்துல 1,00,000 வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, ஏர்ன் பண்ணலாம்னு சொல்லிட்டு அந்த லிமிட் வந்து குடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் டெய்லி லிமிட் வந்து பார்த்தீங்கன்னா, ரூ. 500 வித்ட்ராவல் பண்ணி பண்ணி குடுத்துருக்காங்க. இது போல வந்து பாருங்க 400 ரெஃபரல், 1001 ரெஃபரல், 5001 ரெஃபரல், 10,001 ரெஃபரல் சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா குடுத்துருக்காங்க. இது ஒவ்வொரு ஸ்டேஜ்க்கு ஏத்த மாரி வந்து பார்த்தீங்கன்னா, அமௌண்ட் இன்கிரீஸ் ஆயிட்டே இருக்கும். வித்ட்ராவல் அமௌண்ட் வந்து இன்கிரீஸ் ஆயிட்டு இருக்கும். ஓகே. இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நெனைக்கிறேன். ஓகே. இப்ப நம்ம நெக்ஸ்ட் நம்ம இந்த ஆப்ப எப்படி நம்ம ஃப்ரெண்டுக்கு ரெஃபர் பண்ணலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நம்ம ஃப்ரெண்ட்ஸ்க்கு எப்படி ரெஃபர் பண்றது சொல்லிட்டு பார்க்கலாம். இப்ப இதுல வந்து பாருங்க ரெஃபர் நவ் ஒன் ஏர்ன்னு சொல்லிட்டு குடுத்துருக்காங்க. அத வந்து கிளிக் பண்ணுங்க. ரெஃபர் நவ் ஒன் ஏர்ன்னு கிளிக் பண்ணீங்க அப்படின்னா லோடிங் ஆகி இப்போ இந்த ஆப்க்கான ரெஃபர் லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா காப்பி ஆயிடும். காப்பி டூ கிளிப் போர்ட் சொல்லிட்டு வந்து பாருங்க காப்பி ஆயிடும். இத வந்து நீங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணலாம் லிங்க்க. அதுக்கப்புறம் வந்து பாருங்க இதுல வந்து நெறைய ஆப்ஸ் இருக்கு. இந்த ஆப்ஸ் வழியாக வந்து பார்த்தீங்கன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த லிங்க்க ஷேர் பண்ணி அவங்கள வந்து இந்த ஆப்ப இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ண வச்சீங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து இதுக்கு முன்னாடி சொன்ன மாரி அந்த லெவல்க்கு ஏத்த மாரி அந்த ரெஃபரல் அமௌண்ட்டா இருக்கட்டும், வித்ட்ராவல் லிமிட்டா வந்து இருக்கட்டும், அது வந்து கிடைக்கும். ஓகே. இப்ப அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஆப்ப உங்க ஃப்ரெண்டுக்கு நீங்க ரெஃபர் பண்ணிட்ட பிறகு, இப்ப இந்த பேஜ்ல வந்து பாருங்க, இதுல எத்தன பேத்துக்கு ரெஃபர் பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லிட்டு இதுல வந்து காமிச்சிடும். ஓகே. இப்ப இதுல வந்து பாருங்க 2 ரெஃபரல்ஸ் அண்டர் வெரிஃபிகேஷன் சொல்லிட்டு குடுத்திருக்கான் பாருங்க. 2 ரெஃபரல்ஸ் அண்டர் வெரிஃபிகேஷன் சொல்லிட்டு குடுத்திருக்காங்க. ஓகே. இப்ப இத வந்து நம்ம கிளிக் பண்ணலாம். ஓகே. இப்ப இத கிளிக் பண்ணும்போது வந்து பாருங்க, நெக்ஸ்ட் இப்படி ஒரு பாப்பப் வந்து பார்த்தீங்கன்னா வரும். ஓகே. இப்ப இது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 3 ஸ்டெப்ஸ் வந்து இருக்கு. அந்த 3 ஸ்டெப்ஸ் கம்ப்ளீட் ஆகிட்ட பிறகு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த அமௌண்ட் வந்து அந்த ரெஃபரலுக்கான அமௌண்ட் வந்து சக்சஸ்ஃபுல்லா அந்த வின்ஜோ ஆப்ல வந்து ஆட் ஆயிடும். அதுக்கப்புறம் நீங்க வந்து வித்ட்ராவல் வந்து பண்ணிக்கலாம். ஓகே. இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நெனைக்கிறேன். இப்ப நான் வந்து ஓகே, ஐ காட் இட் வந்து குடுத்துக்கிறேன். ஓகே. இப்ப நான் இந்த பேஜ விட்டு பேக் வந்துர்றேன். இப்ப இந்த பேஜ விட்டு பேக் வந்துட்ட பிறகு மேல வந்து பாருங்க ஹெல்ப்ன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் குடுத்திருக்காங்க. மேல டாப்ல இருக்கக்கூடிய அந்த ஹெல்ப் ஆப்ஷன கிளிக் பண்ணீங்க அப்படின்னா, இப்போ இதுல எதனா ஒரு பிரச்சனை, எத பத்தினா உங்களுக்கு சந்தேகம் இருக்கு அப்படின்னா, நீங்க அந்த ஹெல்ப் சென்டர்குள்ள போயிட்டு அந்த ஹெல்ப் பேஜ்க்குள்ள போயிட்டு நீங்க வந்து உங்களுக்கான இஷ்யூ வந்து சால்வ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பாருங்க மேல வந்து கால் பண்றதுக்காக ஐகான் குடுத்திருக்காங்க. அந்த கால் ஐகான கிளிக் பண்ணீங்க அப்படின்னா, இப்போ வந்து நம்பர் வந்து இருக்கும். கஸ்டமர் சப்போர்ட் நம்பர். நீங்க இதுக்கு கால் பண்ணி கூட வந்து பாத்தீங்கன்னா, நீங்க வந்து உங்களுக்கான இஷ்யூ வந்து சால்வ் பண்ணிக்கலாம். ஓகே. இப்ப நான் பேக் வந்துடுறேன். இப்ப நான் டோட்டலா பேக் வந்துர்றேன் இந்த பேஜ் விட்டு. அதுக்கப்புறம் வந்து பாருங்க லீடர் போர்ட் சொல்லிட்டு குடுத்திருக்காங்க. லீடர் போர்ட் அதுக்குள்ள போயிட்டு வந்து பாத்தீங்கன்னா, நீங்க வந்து லீடர் போர்டு கூட நீங்க வந்து செக் பண்ணிக்கலாம். ஓகே. இப்ப அதுக்கப்புறம் இந்த பேஜ்ல மேல டாப்ல வந்து பாத்தீங்கன்னா, ரைட் சைட்ல டிரான்சாக்ஷன் சொல்லிட்டு குடுத்திருக்காங்க. அத கிளிக் பண்ணிட்டு இப்ப நீங்க வந்து இதுவரைக்கும் பண்ண அந்த டிரான்சாக்ஷன் எல்லாமே நீங்க வந்து பாத்துடலாம். பேங்க் அக்கவுண்ட்ல வித்ட்ரா பண்ணது, இப்போ இந்த ஆப்ல வந்து ஆட் ஆன பேலன்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா, இதுல வந்து காமிக்கும். இதுவரைக்கும் நான் பண்ண அந்த ஹிஸ்டரி வந்து காமிக்கிறேன் பாத்தீங்கன்னா தெரியும். இப்போ நீங்க இந்த ஆப்ல ரெஃபர் பண்ணி ஆட் பண்ண அந்த அமௌண்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா, பிளஸ்ல காமிக்கும். நீங்க பேங்க் அக்கவுண்ட் வித்ட்ரா பண்ணியிருந்தா மைனஸ்ல காமிக்கும். ஓகே. இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நெனைக்கிறேன். ஓகே. இப்போ வந்து உங்களுக்கு இந்த ஆப்ப பத்தின ஒரு சில டீடைல்ஸ் வந்து தெளிவா தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நெனைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா, இந்த வீடியோக்கு மறக்காம ஒரு லைக் பண்ணுங்க. தேங்க் யூ ஃபிரெண்ட்ஸ்.